எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நாம் பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எபேசிய நிருபம் ஒரு தலை சிறந்த ஒரு நிருபம். பவுல் சில காலம் அத்தெனே என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்திலே தங்கி அவர் ஊழியம் செய்தார். அந்த இடம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. பாவ செயல்கள் அங்கே காணப்பட்டது. ஆனால் பவுல் அங்கே போய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு போகும் பொழுது வேறே தேசத்தை சார்ந்த மற்ற அநேகர், யூதர்கள் அல்லாத அநேகர் கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவ நிமித்தம் சிறையிலே அவர் கட்டுண்டவராக இருந்த பொழுது எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிருபம். இதை ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து வருகிறோம். முதல் பகுதியிலே இந்த சுவிசேஷத்தின் வல்லமை என்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு சுவிசேஷத்தை கேட்கிற விசுவாசி அவர் யார், அவர் என்னவாக இருக்கிறார், தேவன் அவருக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகள் என்ன, அந்த சுவிசேஷத்தின் வல்லமை என்ன, அன்பு என்ன, இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு காரியமா 3 அதிகாரத்திலையும் எடுத்து நான் உங்களோடு போதித்தேன். இதிலே கிறிஸ்தவராக அல்லது விசுவாசிகளாக மாறின பிறகு பவுல் அந்த வேற தேசத்தை சார்ந்தவர்களுக்கு, யூதர்கள் அல்லாத புறஜாதியார் அவர்களுக்கு சொல்லும்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாக நீங்கள் இணைக்கப்பட்டீர்கள். இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூதர்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஷாக் மாதிரி. அவர்கள் மற்றவர்களை மிகவும் மட்டமாக நினைத்தவர்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள். என்றைக்கு நீங்கள் அவரோடு கூட இணைக்கப்பட்டீர்களோ அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமைகள், சலாக்கியங்கள், அந்தஸ்து, இது 3மே இந்த 3 அதிகாரத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும். அதில் நாம் பார்க்கும் பொழுது அவர்களை தேவன் எப்படி ரட்சித்தார் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், உலகம் அஸ்திபாரம் போடப்படுவதற்கு முன்பாகவே நீங்கள் குற்றமற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நீங்கள் முன்குறிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இனி நீங்கள் அந்நியர்கள் அல்ல, அவருடைய சொந்த பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். பிறகு நான் எடுத்து காட்டினேன், இந்த மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் தேவன் இந்த கிருபையை எவ்வளவாய் நம்மேல் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து பவுல் சொல்லுகிறார். பிறகு அவர் சொல்லுகிறார், எப்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டது நிமித்தமாக அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே பாவ மன்னிப்பாகிய மீட்பை அருளினதை நான் உங்களுக்கு எடுத்து போதித்தேன். அதை சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் நமக்கு அந்த மீட்பை, பாவ மன்னிப்பை கொடுக்கும் பொழுது சகல ஞானத்தோடும், என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு, இதெல்லாம் ஒவ்வொரு வசனமாக எடுத்து நான் உங்களுக்கு காட்டினேன். சகல ஞானத்தோடும் புத்தியோடும் தமது தயவுள்ள சித்தத்தின்படியே அவர் பரிசுத்தாவியை நமக்கு தந்தருளினார் என்று அடுத்த காரியத்தை அவர் சொல்றார். இந்த விசுவாசிகளுக்கு பவுல் அந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் ஏராளமான இன்ஃபர்மேஷன் அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நிறைய காரியங்கள் சொல்லுகிறார். இது ஏதோ மத மாற்றம் அல்ல, உங்களுக்கு ஏற்பட்டது ஒரு மதத்தில் இன்னொரு மதத்துக்கு வரல, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து இருந்த உங்களை கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நீங்கள் உட்கார பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? முன்னே தூரமாய், தேவனற்றவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், வாக்கு தத்தங்களுக்கு தூரமாய் இருந்த நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் எப்படி சமீபமாக்கப்பட்டீர்கள். இருதிறத்தாரையும் தேவன் எப்படி ஒன்றாக்கினார். யூதர்களும் மற்ற புறதேசத்தில் இருக்கிறவர்கள், யூதர்களுக்கு புறஜாதியரோட மிங்கிள் பண்ணவே மாட்டாங்க. சபையிலே காணப்படுகிற ஒரு தேவனுடைய அனந்த ஞானம், அந்த வல்லமை, சுவிசேஷத்தின் வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை எடுத்து காட்டும்போது சொல்லுகிறார், இது ஏதோ ஒரு மத மாற்றம் அல்ல,
எப்படி தேவன் அன்போடு கூட உங்களை இணைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது பெரிய வியப்பும் ஆச்சரியமும் உண்டாகிறது. ஒருபொழுதும் கூட யூதர்கள் வேற தேசத்தாருடைய இணைந்து அல்லது ஒருங்கிணைந்தவர்கள் இருக்கிறதல்ல. அதுவும் குறிப்பாக தேவனை ஆராதிக்கிற முறையிலே அவர்கள் ஒருபொழுதும் இணைந்து தேவனை ஆராதிக்கிறது கிடையாது. அவர் சொல்கிறார், நீங்கள் எப்படி இருந்தீர்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். யூதர்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது வேற தேசத்துக்காரர் அந்த தேவாலயத்துக்குள்ள கூட நுழைய முடியாது, புறம்பே நிறுத்தப்பட்டார்கள். இப்படி தூரமாயிருந்த நீங்கள், யூதர்கள் சொல்லும் போது யூதர்கள் மற்றும் அந்த பரிசலத்தில் போக முடியாது. அவர்கள் தேவ ஆலயத்துக்குள்ள வெளிப்பிரகாரமா இருந்தாங்க, அதில் ஆசாரிகள் உள்பிரகாரத்துக்கு வந்தாங்க. பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு இடம் இருந்தது, அதில் பிரதான ஆசாரியர் மட்டும் தான் உள்ள போக முடியும். இப்படி ஒரு தேவனிடத்தில் சேர முடியாத ஒரு நிலை இருந்தது. பவுல் சொல்கிறார், இதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் அவர் இரத்தத்தினாலே சமீபமாய் நீங்கள் அவரை ஆராதிக்கக்கூடிய நிலையில் மட்டுமல்ல, தேவனுடைய சகல பரிபூரணத்தாலே நீங்கள் நிரப்பப்பட்டு இரு திறத்தாரையும் தேவன் இந்த நடுவிலே நின்ற இந்த பிரிவினையை தகர்த்து ஒன்றாக்கின அந்த சுவிசேஷத்தின் வல்லமை. ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு பயங்கர பகை. அந்த ரோம நாட்டில் ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், யூதர்கள் அங்கே அடிமைகளாக இருந்தார்கள், மற்ற தேசத்துக்காரர் இருந்தார்கள். ஒருத்தர் சேரவே மாட்டாங்க. எப்போ உள்ள உள்நாட்டு போர் மாதிரி எப்போ நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் அடிப்பாங்க, சேர்ந்து ஒழுங்காவே இருக்க மாட்டாங்க. எத்தனையோ முறை முயற்சி எடுத்தாங்க இவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கணும்னு, முயற்சி பண்ண முடியல. ஆனால் பெரிய ஒரு சுவிசேஷத்தின் வல்லமை, இரு திறத்தாரும் இரு பிரிவினரும் ஒரே இடத்துல தேவனை ஆராதிக்கிற இந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், சுவிசேஷத்தின் வல்லமை எவ்வளவு பெரியது. சுவிசேஷம் என்பது என்ன? இது மத மாற்றம் இல்லை. உள்ளே எப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளே வருகிறது. தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளத்திலே வாசமாயிருக்க, அந்த அன்பை குறித்து சொல்லும்போது சொல்கிற, அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி உள்ளான மனுஷனை நீங்கள் வல்லமையாய் பலனடைந்து அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்று இந்த 4 விதமான அன்பை அதை எடுத்து போதிக்கிறார். இது வரைக்கும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு தான் 4ஆம் அதிகாரத்தை தொடங்குறாரு. தொடங்கும்போது எப்படி சொல்றாருன்னா, இத்தனை நன்மைகள் சுவிசேஷத்தினாலே பெற்றிருக்கிற நீங்கள் இது நிமித்தமாய், ஆதலால் கர்த்தர் நிமித்தம், ஆதலால் therefore. அப்போ 3ஆம் அதிகாரத்தில் 4வது 1, 2, 3 அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்றார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வாரம் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். எப்பவுமே டாக்டரின் அப்படிதான். ஏன் சபையை கூடி வர செய்து நம்ம போதிக்கிறோம்? நாம் தேவனுடைய அறிவிலே விருத்தி அடையணும். நீங்கள் தேவனை பின்பற்றுவதும், இதிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தனித்த கட்டுனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்படி. போன வாரம் நம்ம பார்த்தோம், ஆதலால் therefore என்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நிறைய காரியம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இன்னைக்கு தொடர்ந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் வாழும்படி. இது ஆவிக்குரிய சபையில இதெல்லாம் சரியா போதிக்காதனால நிறைய நேரத்தில் எப்படி தேவனுக்கு பிரியமாக அவருக்கு பாத்திரராக நடப்பது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய லீகலிசம், அநேக அந்தந்த சபையிலே சில சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் என்று சொல்லி சபையின் ஒழுங்குமுறைகளை ஜனங்களுக்கு சட்டங்களை கொண்டு வந்து போட்டாங்க. நீ இந்த உடைய மாற்றணும், நீ இதெல்லாம் பண்ணணும் என்கிறது போல, இந்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்கணும்னா நீங்க என்னென்ன செய்யணும் என்ற காரியத்தை குறித்து ஆவிக்குரிய சபை நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டது. பவுல் கவனிங்க, அவர் ஒரு யூதன் மட்டுமல்ல, அவர் ஒரு பரிசேயன். அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர் மிக தெளிவாக அவர் அறிந்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் என்றால் ஒழுக்கமாக வாழும்படியான தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணம் அல்லது கட்டளை. ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் ஒழுக்கமானது, ஆனால் யாரையும் ஒழுக்கப்படுத்தல. நியாயப்பிரமாணம் பூரணமானது, யாரையும் பூரணப்படுத்தல. நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது, ஆனால் ஒருவரையும் அது பரிசுத்தப்படுத்தவில்லை. ஆகவே சபை மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் வல்லமை குறித்து சொல்லும் பொழுது, பழைய உடன்படிக்கையிலே இந்த நியாயப்பிரமாணத்தை விட இப்பொழுது சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாக நீங்கள் மாறின பிறகு இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்னதென்று நீங்கள் விளங்க வேண்டும்.
இப்பொழுது எப்படி நீங்கள் அவருக்கு பாத்திரராய் நடப்பது என்று சொல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப கவனமா இந்த 3 அதிகாரத்தில் அவர் எழுதுறாரு. ஒரு பொழுதும் உங்களுக்கு நீங்களாகவே சில சட்டங்களை, சில நியமங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதபடி, இந்த சுவிசேஷத்தின் வல்லமை என்ன, அவர் எப்பேற்பட்ட காரியத்தை உங்களுக்கு செய்திருக்கிறார், அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து, ரொம்ப முக்கியமானது பாருங்க, சபையில இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த நீங்கள் எப்படி சபை என்றால் என்ன என்று சொல்லும் போது அவர் சொல்றாரு, சபை ஏதோ சட்டங்களையும் திட்டங்களையும் வகுக்கிற இடம் அல்ல. இங்கே ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் தலையாயிருக்கிறார், நீங்கள் சரீரமாய் இருக்கிறீர்கள். அப்ப நீங்க ஏதோ சட்டத்தை வகுத்து கர்த்தருக்கு நான் பிரியமா நடக்கிறேன்னா வெளிப்புறமான அநேக காரியங்களை கிரியைகளினால் செய்கிறதல்ல. அதுக்கு மேலான ஒரு அருமையான காரியத்தை சொல்றாரு. முதலாவது நீங்க சில காரியத்தை அறியணும். அது என்னன்னா, இந்த சுவிசேஷம் என்றால் என்ன, அதனை குறித்த ஒரு அறிவு எவ்வளவு முக்கியமானது, சபை எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ராஜ்யமாக கட்டி எழுப்பப்படுகிறீர்கள். சொல்லுவாங்க. இந்த ராஜ்யம் சொன்னா நல்லா உங்களுக்கு வழங்க மாறாது. நம்ம நாடு ரொம்ப சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். அத மாதிரி தான் ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. பல மொழிகள், பல மதங்கள், இப்படி மனுஷர்கள் மத்தியில் நம்ம நாட்டில் எடுத்துங்க, ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு மொழி. நம்ம தேசத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கு. ஆனா எப்படி இவ்வளவு இருந்தும் எத்தனையோ விதமான ட்ரெடிஷன்ஸ், அப்புறம் கல்ச்சர், சம்பிரதாயங்கள் இப்படி வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் என்ற ஒரு தேசத்தை சார்ந்தவர் என்கிற ஒரு ஐக்கியம் இருக்குது. என்னங்க, அதெல்லாம் நீங்க எப்போ பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியூர் போனா கூட சரி, வெளியூர் போயிட்டோமோ அல்லது வேற ஏதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் விளையாடும்போது தான் பார்த்துருக்கேன். இந்த வேர்ல்டு கப் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல நடந்திருக்கும் போது நம்ம ஆளுங்க அங்கே இருப்பான், பஞ்சாப்கார ஒருத்தருப்பாரு, தமிழ் ஆளு ஒரு பக்கத்தில் உட்காந்துருப்பான், இந்த பக்கம் ஒரு தெலுங்கு ஆளு உட்காந்துருப்பான். யாரோ ஒரு ஆள் இங்கேருந்து நம்ம தேசத்தை சார்ந்த ஒரு சிக்ஸர் அடிச்சிட்டாருன்னா ஒருத்தர் கட்டி பிடிச்சி அப்படியே தட்டுறாங்க. இவனுக்கு அவனை தெரியாது, அவனுக்கு இவனுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு என்ன, நம்ம ஆளு நம்ம நாடு அப்படி என்கிற பல மொழி இருந்தாலும் மதங்கள் வேறுபட்டு இருந்தாலும் அந்த தேசம் சொல்லும் போது ஒரு யூனிட்டியை காட்டுது. அதுபோல சபைன்னு சொல்லும்பொழுது யூதர்கள் இருக்கிறாங்க, கிரேக்கர்கள் இருக்கிறாங்க, வேற தேசத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, பல மொழிகள் சார்ந்தவர் இருக்கிறாங்க, உயர்ந்தவர் இருக்கிறான், படித்தவர் இருக்கிறான், படிக்காதவர் இருக்கிறான். ஆனா எல்லாரும் இந்த இடத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கிடையாது, எல்லாரும் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டு, ஹல்லேலூயா. எப்படி தேசத்தில் நாம் ஒரு இந்தியன் சொல்றோமோ அது போல நான் அந்த ஜாதிகாரன் சொல்றது இல்ல, அல்லது நான் படிச்சவன் என்று சொல்லுகிறது இல்ல, நான் தாழ்ந்தவன் சொல்றது இல்ல. சபையிலே எல்லாரும் விசுவாசிகள், அவர் தலையா இருக்கிறாரு, நீங்கள் எல்லாம் சரீரமாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். அது பாருங்க, இது சொல்றாரு, இத்தனை காரியத்தை சொல்றாரு. இந்த டாக்டர் எடுத்து உபதேசம், சபைக்கு உபதேசம் ரொம்ப முக்கியம். ஏன், எதுக்கு உபதேசம்? அவருக்கு பாத்திரராய் நடக்கிறதுக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்ல வராரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் ராஜ்யமாய் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு வருன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நாம் தேவனுடைய வீட்டாராய் குடும்பமாய். அல்லேலூயா சொல்லுவோமே. இப்ப தேசம் சொல்லும்போது ஒரு பெரிய சர்க்கிள். அடுத்தது குடும்பம். எல்லாம் சொல்லுவோம் குடும்பம். இப்ப குடும்பம்னா தெலுங்குக்காரர் இருக்கலாம், ஆந்திராக்காரன், மலையாளி, கர்நாடகா அப்படின்னு பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் சொல்றாரு குடும்பம். குடும்பம்னு சொல்லும்போது ஒரு தமிழ் மாநிலமா இருந்தா கூட இந்த தமிழ் மாநிலத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அதுல குடும்பம்னா அது உங்க குடும்பம் வரைக்கும் தான், ரத்த சம்பந்தப்பட்ட உறவு. ராமேன்னு சொல்லுவாங்க. என்னதான் நட்போடு நீங்க இன்னொருத்தர் கூட பழகினா கூட குடும்ப சம்பந்தப்பட்ட உறவை நம்ம அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை தான் நம்ம தலையிட முடியாது. ஏன்னா நாளைக்கு அவங்க ஒன்னாயிடுவாங்க. ஏன்னா அந்த உறவு ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவு. அது இன்னும் கிட்ட வருது. என்னதான் வந்தாலும் தேசத்தின் அளவுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்துக்கு மேல அடுத்த ஒரு உறவு வந்ததுன்னா குடும்ப உறவுன்னு வரும்போது அவங்களுக்குள்ள என்னதான் வித்தியாசங்கள் வேறுபாடு இருந்தாலும், கருத்து வேறுபாடு இருந்தாலும், ஆனா குடும்பம் வந்துச்சுன்னா நாளைக்கு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. இப்ப கர்த்தர் சொல்றார், சபை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் யாவரும் கிறிஸ்துவோடு கூட ஒன்றாய் இணைக்கப்பட்டு அதுக்கு மேலாக தேவனுடைய கட்டடமாக, ஆலயமாக நீங்கள் எழுப்பப்பட்டிருக்கீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப கட்டடம் சொல்லும் போது தேவ ஆலயங்கள் எப்படி கட்டப்பட்டுச்சுன்னா, ஒவ்வொரு மலையிலிருந்தும் கல்லை வெட்டி, கருங்கல் வெட்டி அதை கொண்டு ஒவ்வொரு கல்லை அப்படி வச்சு சுவர் எழுப்புவாங்க. சில கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும்.
எந்த கல்லை எங்கெங்க வைக்கணுமோ அந்தந்த கல் அழகா வச்சுட்டு மேல பிளாஸ்டர் பண்ணவனே எது பெரிய கல் எது சிறிய கல்லுன்னு தெரியாது, எல்லாம் ஒன்னா ஒரே கட்டடமா நிக்குது. அது போல சபையில ஒரு ஐக்கியம்னா யார எப்படி அழைக்கணுமோ அப்படி அழைச்சு கொண்டு வந்தார். சவுல் ஞாபகத்தில் வச்சுதான் இதெல்லாம் எழுதுறாரு. நான் சபைக்கு விரோதமா பலமுறை விரோதமா இருந்தேன், ஆனா கர்த்தர் என்ன குதிரையிலிருந்து கீழே தள்ளி என்ன ரட்சித்தார். ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரட்சித்தாரு. ஒவ்வொருக்கும் விதமான வித்தியாசமான அழைப்புகள் இருந்தாலும் இதுல உயர்ந்தவன் இல்ல தாழ்ந்தவன் இல்ல, நமக்கு ஒரே ஒரு காரியம் தான், நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இவ்வளோ நன்மைகளை செய்தபடினாலே சொல்லுவோமே, எப்படி எழுதுறாரு பாருங்க. இந்த 1ஆம் அதிகாரத்தில் 3வது அதிகாரம் வரைக்கும் முழுவதுமா அவர் செய்த நன்மைகள் எல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது, அதை நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க. அது சொல்லும்போது சொல்றாரு, உலகம் உண்டாவதுக்கு முன்பாகவே நான் முன் குறிச்சிட்டேன். அப்புறம் அவர் சொல்றாரு, எதுக்கு முன் குறித்தேன்? நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் நிற்கும்படி புத்திர ஸ்வீகாரத்தை அருளி கிருபையின் ஐஸ்வரியத்தை கொடுத்து அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக நீங்கள் அவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை தேவன் உங்களுக்கு கொடுத்து, அந்த கிருபையின் எவ்வளவு பெரியன்னு சொல்லும்போது சகல ஞானத்தோடும் புத்தியோடும் தமது தயவுள்ள சித்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் பொழிந்தருளி அக்கிரமத்தில் மரித்திருந்த உங்களை உயிரோடு கூட எழுப்பி அல்லேலூயா உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்து, நீங்கள் அந்நியராய் பரதேசியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறமானவர்களாய் வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது நீங்கள் அவரோடு கூட உடன் சுதந்திரராக இந்த வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தமுள்ளவர்களாய் நீங்கள் மாறினீர்களே. தேவனுடைய அன்பை அறிய முடியாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகி அந்த அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்ற அறிவிக்கட்டாத அன்பிலே நீங்கள் நிறைந்து தேவனுடைய சகல பரிபுணத்தால் நிரப்பப்பட்டிருக்க நீங்கள், இத்தனை நன்மைகளை பெற்றிருக்க நீங்க இன்னைக்கு அவருக்கு தகுதி உள்ளவர்களா வாழணும்னா கட்டளையை போட்டு வாழாதீங்க, இந்த நன்மையெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. சொல்லுவாங்க இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழ் அல்ல, ஏதோ சட்டங்களை வகுத்து கர்த்தரை நீ பின்பற்றதுக்கு இதெல்லாம் சபையில பாத்தீங்கன்னா அவருக்கு அவர்கள் என்ன கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள இப்ப உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, நீங்கள் யார், இந்த சுவிசேஷத்தின் வல்லமை என்ன, பாவ மன்னிப்பு என்றால் என்ன, மீட்பு என்றால் என்ன, இதெல்லாம் சொல்லல. ஆனா அதை விட்டுட்டு என்ன சொன்னாங்க, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களா பாத்திரராய் மாறுறதுக்கு சில சட்டங்களை கொடுத்தாங்க, லீகலிசம். அதனால்தான் பாருங்க சபையில உண்மையற்ற ஒரு நிலை உண்டாயிடும். தேவனை பின்பற்றுறதுக்கு யாரோ ஒருவர் கொடுக்கிற கட்டளைகள் இல்லை. ஒரு நாளும் கட்டளை மனுஷனை பூரணப்படுத்தல, மாறாக நாம் பாவி என்ற உணர்வை தான் நமக்கு கொடுத்துச்சு. இந்த நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் நம்மை குற்றப்படுத்தியதே ஒழிய அது நம்மை பூரணப்படுத்தாத பட்சத்திலே கிறிஸ்துவோ மிகுந்த கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணினபடினால், therefore அது நிமித்தமாக சொல்றாரு. இப்படிப்பட்ட வார்த்தையை போதிக்கிறது எதுக்குன்னா, எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் நிருபத்தில் இந்த ஸ்டைல்ல தான் எழுதியிருக்கார். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல, இது நிமித்தம் சகோதரரே உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே வார்த்தை எங்கேயும் பயன்படுத்துற பாருங்க. இங்க சொல்லும்போது, நீங்கள் கட்டுண்டவனாக கிறிஸ்துவுக்கு சொல்ற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் உடையவர்களாம் அன்பினாலே ஒருவரை தாங்கி சமாதான கட்டினாலே, இங்கிலீஷ்ல ஐ பெக் யூ வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்ற வார்த்தை இதுல இல்ல, வரல. கர்த்தர் நிமித்த கட்டுரையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது போட்டிருக்கு பாருங்க. ஆனா நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஐ beseech you, ஐ பெக் யூ. ஒரு பேஷன் அவருக்குள்ள, ஒரு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமா அப்படியே உள்ள பத்தி கொழுந்து விட்டு எரியுது. சபையில நீங்கள் தேவனை நீங்கள் ஆராதிக்கிற வேளையில் அவருக்கு நீங்க எப்படி நீங்க பாத்திரரா தகுதி உள்ளலாம் வாழணும்னா, ஏதோ ஒரு நியமங்களை போட்டு கட்டளையை போட்டு நீங்க அப்படி வாழுகிறதல்ல. நீங்க அவருக்கு பாத்திரமா நடக்கணும்னா, தேவன் உங்கள் வாழ்விலே அவர் உங்களுக்கு என்ன செய்தார் தெரியாத பொழுது உங்க வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு பயத்தோட ஏதோ கோயிலுக்கு வந்தோம் கர்த்தர் அடிச்சிடுவார் என்ற ஒரு பயத்துல நீங்க அவரை பின்பற்றுகிறதல்ல. அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அந்த கிருபை என்ன, எப்பேற்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் சொல்லும் போது, அந்த அன்பின் நிமித்தம் நாம் அவருக்கு பாத்திரராய் நடக்கணும் என்ற ஒரு பேஷன் உள்ளத்திலே ஒரு கொழுந்து விட்டு எரிகிறது. நாம் அவருக்காக வாழணும். தேவனுடைய அன்பை புரியாத பொழுது நம்ம அவருக்கு பாத்திரராய் நடக்க முடியாது. அப்பனா ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பாத்திரமா நடக்கணும்னா சட்டங்கள் அல்ல. நல்லா சொல்லுங்க, கவனிங்க. சபை எப்படி கொண்டு போயிட்டாங்க பாருங்க.
தேவனுடைய அன்பை குறித்தும் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் சொல்றது பதிலா சில சட்டங்களை கொடுத்து சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நீ இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சில சட்டங்களை போட்டாங்க. நீ இதை செய், இதை பண்ணுமா, அதை பண்ணு, காலையில் ஏன்ச்சியா 2 பைபிளில் ஒரு அதிகாரம் படிச்சுக்கோ, ஒரு அரை மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, அப்படின்னு சில நியமங்களை கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்றதுனால அவங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்க. ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு காலையில் பாஸ்டர், அதனால ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா முடியலைங்க, தூக்கம் வருதுன்றாங்க. 2 அதிகாரம் படிக்க சொல்லியிருக்காங்க, படிக்கணும்னு பார்க்குறாங்க, முடியல. இதெல்லாம் வந்து சட்டம் மாதிரி போட்டு வர்றது இல்லை. தேவ அன்பு நீங்க ருசிக்கணும். கர்த்தர் நல்லவன் தெரியக்கூடாது. கர்த்தர் நல்லவன் ருசிச்சுட்டா அந்த அன்பு நிமித்தமா நீங்களாகவே அநேக காரியங்களை அவருக்கு பிரியமா எப்படி வாழணும், அவருக்கு என்ன பண்ணணும், அவருக்கு முன்பா நான் என்னோட ஸ்டாண்டர்ட் என்ன, எப்பேற்பட்ட நிலையில இருந்தேன், நான் எங்க இருந்த என்ன அங்க நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறும். என்ன வரும்? ஆமேனே வருமான். நம்ம ஒரு காலத்தில் நம்முடைய எக்கானமி லெவல்ஸ் டவுனாக இருக்குதுன்னு வச்சுங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப ஏழ்மையில் இருந்தோம்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குடும்பம் இருக்கும். நம்ம ரூம் அப்படி தான் இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற பாய் அப்படி இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம் அப்படி இருக்கும். ஆனால் உங்கள் எக்கானமி லெவல் பொருளாதாரம் வளர வளர அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீடு மாறும். உண்மையா இல்லையா? அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தீங்க என்பது முக்கியமல்ல, இப்பொழுது நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த சுவிசேஷத்தின் வல்லமை என்ன, அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீங்கள் உங்களுக்கு என்ன ஏற்படுத்தப்பட்டு கொடுக்கிறது. இதெல்லாம் வந்து பவுல் வந்து சொல்றாரு, நீங்க வசனத்தை கேட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க, ஆனா இதனால உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமான்னு கேட்கிறார். தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது சமீபமா மாறுந்து மாத்திரமல்ல, தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்பட்டிருக்கீங்க. இனிமேல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறதல்ல. 3ஆம் வசனம் சொல்றாரு, உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலே ஏற்கனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் அவர் போதிக்கிறார், டீச் பண்றார், டாக்டரின் சொல்றார். டாக்டரின் ஆல்வேஸ் கம் அலாங் வித் டியூட்டி. சில காரியங்களை போதிக்கும் பொழுதெல்லாம் இப்படி உபதேசிக்கும் போது, டீச் பண்ணும்போது அதனுடைய விளைவு நமக்கு சில அறிவு கிடைக்குது. அல்லேலூயா சொல்லுவோமே. வேதம் சொல்லுது, எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு இல்லையோ அந்த ஜனங்க அழிஞ்சிடறாங்க. இப்போ விசுவாசி ஆயும் ஒரு ஆள் பாவத்துல திரும்ப ஒரு பாவ வாழ்க்கைக்கு போறார். காரணம் என்னன்னா, அவருக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு அவருக்கு தெரியல, அன்பு புரியல. அவருக்கு ஏதோ நியமங்கள் கட்டளைகள் கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ கோயிலுக்கு ஒழுங்கா வரணும்பா, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இனிமேல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படி நல்ல ஒழுக்க மாதிரி 10 கட்டளை மாதிரி ஏதாவது கையில கொடுக்கறது இல்லை. கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற அறிவு. தாவீது சொல்றான், நான் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு கட்டளை வைக்கல, நியமனங்கள் கொடுக்கல, அவர் வார்த்தை என் உள்ளத்துல வச்சிருக்கான். தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு அறிவு. நான் யார், எனக்கு என்னை நேசித்த தேவன் எனக்காக எப்பேற்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார். அவர் என்னை நேசித்தபடினாலே அந்த பரலோகத்தை விட்டு தேவனுடைய மகிமையை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடி எனக்காக தன் உயிரையே கொடுத்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார்னா, அவர் அன்பை புரிந்து கொள்ள பவுல் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, பாவ வாழ்க்கை போகாம இருக்கணும் ஆண்டவரே, பழைய மாதிரி குடிச்சிடக்கூடாது, விபச்சாரம் அப்படிலாம் ஜெபம் பண்ணல. இவர்கள் தேவனுடைய அன்பிலே வாசமாயிருக்க கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று அந்த அறிவுக்கு எட்ட முடியாத அன்பிலே அவர்கள் வல்லவர்களாக மாறும்படி. அப்ப தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அன்பின் அகலம் என்ன, நீளம் என்ன, ஆழம் என்ன, உயரம் என்ன என்ற அந்த 4 அளவை பவுல் வந்து போயட்ரி எழுதல, அவருடைய உள்ளத்திலிருந்து அப்படியே வெளியே வருது. எந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல் வைத்து அன்பு வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிகள் சொல்றாரு. வசனம் கேட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் போதாது, உங்க வாழ்க்கையில பர்சனலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணும். அதுக்கு போதிக்கிறார். அப்படி போதிக்கப்படுகிற தேவ அன்பை புரிந்து விசுவாசி இனிமேல் கட்டளையின்படி அல்ல, அவருடைய அன்பு அறிந்து தேவன் என்னை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாருன்னு அந்த வார்த்தையை, அந்த ரத்தத்தை சிந்தி எனக்கு உயிரே கொடுத்திருக்கிறாரு, ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, என்னை மீட்டெடுத்திருக்கிறாரு, என் மேல் அன்பு வைத்திருக்கிறார், என் தாயின் அன்பை விட ஒரு அன்பு மிக பெரியது என்பதை அறிந்து அந்த வார்த்தையை ஒரு உள்ளத்துல வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால பாவம் செய்ய முடியாது. நல்லதான் ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்க. பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது தாவீது கிளியரா சொல்றார், வேற வழியே இல்லை. உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும். அப்போ ஒரு விசுவாசி தேவனுக்கு பிரியமா வாழனா கட்டளைகளால் அல்ல,
தேவனுடைய வசனத்தினாலே. லீகலிசம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ஒழுக்கமா வாழறது. அது அவங்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் கொடுக்கல. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க அதுல போய் ட்ராப் ஆயிடக்கூடாது. இப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, உங்களுக்கு நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவன் கிறிஸ்துவை கொண்டு எப்படி செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும் பொழுது, நான் என்ன தகுதிப்படுத்தல, அவர் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் இப்பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய பாவத்தை எடுத்து போட்டு அவருக்குள் அவருடைய நீதி எனக்குள் வைத்திருக்கிறார். இப்பொழுது நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லும்போது சொல்றாரு, கிருபையினாலே 7வது வசனம் 8வது வசனம் அப்படியே சொல்லிட்டு சொல்லும்போது சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. It's a gift from God. அப்போ தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு தான், அந்த ஞானம் தான், அந்த வெளிப்பாடு தான் பாவத்தில் விழாதபடி உங்களை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, உங்களை தேவனோடு இணைச்சு வைக்குது. ஆமென். ஒரு பூ உண்டாவது, ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழத்துக்கு நிச்சயமா ஒரு ஸ்டெம், ஒரு காம்பு இருக்கும். அந்த காம்பால தான் அது நிக்குது. அந்த காம்பு எப்படி வந்ததுன்னா, அந்த செடியிலையோ அந்த மரத்திலையோ இருக்கக்கூடிய கிளையில இருந்து ஒரு காம்பு வந்தது. இந்த கிளை எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துடைய தண்டுவடம், அந்த தண்டுவடம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேறு. அப்போ நம்ம ஒரு காரியம் தெரிந்து கொள்ளணும், நாம் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமாய் கனி கொடுக்கிற அளவுக்கு இருக்க வேண்டுமானால் அந்த அன்பிலே வேரூன்றி, நான் அல்ல, என்னை ஒருவர் நடத்துகிறார், அவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்த ஞானம் உங்களுக்கு உண்டாகாத நிலை இருக்குமானால், அது வரைக்கும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்காது. அதனால தான் வேதம் சொல்ல, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அப்போ வார்த்தையை அறியாத விசுவாசி பிசாசுடைய வலையிலே, கண்ணியிலே அகப்படுகிறான். அவர் பாவத்தில் விழுறாரு, வியாதியில விழுந்துறாரு, பயத்தில் விழுந்துறாரு, தோல்வியில விழுந்துறாரு, உபத்திரவத்தில் விழுந்துறாரு. அவரால் வெளியே வர முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவருக்கு என்ன செய்திருக்கிறார் அவருக்கு தெரியல. அவருடைய வாழ்க்கையில் உபத்திரம் வரும்போது தேவ அன்பை விட்டு போறாங்க, அவருக்கு பாத்திரதா நடக்கிறது இல்லை, பின்வாங்கி போயிடுறாங்க, ஆதியிலிருந்து அன்பிலிருந்து குறைந்து போகுது. காரணம் என்னன்னா, அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி, இதெல்லாம் பார்த்துட்டு பாருங்க, என்ன கர்த்தர் கைவிட்டுட்டாருன்றாங்க. அப்போ அவங்க என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் என்னோட வாழ்க்கையில் நான் கர்த்தர் என்ன எனக்கு ஒன்றும் செய்யலைன்ற மாதிரி ஆயிடுது. இந்த உலகமோ, இந்த உலகத்தில் உள்ளவைகளோ, சட்டங்களோ, நியாய பிரமாணமோ செய்ய முடியாது. தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இந்த பொல்லாத நிலையிலிருந்து தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, வியாதியிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்ப இந்த அறிவு வரும்போதுதான், வியாதியான அறிகுறி சரீரத்தில் வரும்பொழுது நீங்க எதிர்க்கிறீங்க. ஒருவேளை அந்த சரீரத்தில் பலவீனப்படும் பொழுதும் வியாதி நிமித்தமா அந்த விசுவாசி விட்டு போக மாட்டார். அவர் சொல்றாரு, இல்ல, இதுக்கு மேல எனக்கு தெரியும், என்னை தேவன் நேசித்திருக்கிறார், நான் நன்றாக வாழும்படி எனக்காக அடித்து காயப்பட்ட தேவன் என்னை அவர் ஒரு நாளும் கைவிடுகிறது அல்ல. அந்த வார்த்தை அவர் உறுதியா பிடிச்சுக்கிறாரு. அந்த பாடுகள் மத்தியில, அந்த நெருக்கத்தின் மத்தியில வேதனை அவர் பார்க்கறது இல்ல, சுகத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. வீட்டில் ஒண்ணு இல்லாத ஒரு நிலை உண்டாகலாம், குறைவு இருக்கலாம், பொருளாதாரம் சீரழிஞ்சு போன ஒரு நிலைமை, சில நிலை திடீர்னு ஒரு நிலை கிரைசிஸ் உண்டாகலாம். விசுவாசி, நல்ல விசுவாசி வரும்போதும், ஐயோ எங்களே ஒரு காலத்தில் கத்த நல்லா வச்சுதானே, இப்ப ஒண்ணு இல்லைன்னு சொல்லி பின்வாங்கி போக மாட்டார். ஏன்னா அவர் பணத்தால வரல, தேவ அன்பால வந்தார் அவரு. ஆமென். அப்ப அந்த சூழ்நிலை அவர் எப்படி ஜெயிக்கிறாரு? அவருக்கு தெரியுது, கிறிஸ்து எனக்காக சாபமாய் மாறி என்னை நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லும்போது சொல்லாரு, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் யாராவது படியுமோ? கொலேசியர் 3ஆம் அதிகாரம் பாருங்க, எப்படி எழுதியது பாருங்க, நமக்குள்ள எப்படி இருக்கணும். பவுல் என்னத்தை சொல்றாருன்னு பாருங்க. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன். 16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. எல்லாம் சொல்லுவோம், சகல ஞானத்தோடு. என்ன சொல்லுவோம்? சில விசுவாசிங்க பார்த்தீங்கன்னா பைபிள் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க? டக்கு டக்குன்னு எடுப்பாங்க, வசனம் நிறைய சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது சொன்னா அவர் பார்த்தீங்களா, அந்த தப்பா சொல்லிட்டார், அங்கே இல்லை அந்த வசனம் அங்கே இருக்குன்னுவாங்க.
இது மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றது கொடுக்கல பைபிள். அதனாலதான் தேவனுடைய வசனம் உங்களுக்குள் வாசமா இருப்பதாக போடல. எப்படி வாசமா இருக்கணுமா? தேவனுடைய வசனம் எழுதி இருக்குதே, அந்த வார்த்தை உன்னை குறித்து என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தை நான் என்ன அடைந்திருக்கிறேன், நான் அந்த வார்த்தையினாலே என் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதான ஞானத்தோடு அந்த வசனம் உள்ள இருக்கணும். தேவனுடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொய்யாக்க கூடாது. உங்கள் சூழ்நிலைகள் உண்மையானது போல தேவனுடைய வார்த்தை பொய்யானது போல நீங்க கன்வின்ஸ் ஆயிடக்கூடாது. அதனால பவுல் என்ன எழுதுறாருன்னா, வெளியில பிரச்சனை இருக்கலாம், ஆனா அது சொல்லக்கூடாது. நீங்க சொல்லணும், சகல ஞானத்தோட தேவனுடைய வசனம் உள்ள நிறைஞ்சிருக்கிறத வச்சு நீங்க சொல்லணும், என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எனக்கு தோல்வி இல்லை என்ற அளவுக்கு அந்த வசனம் சகல ஞானத்தோட உள்ள இருக்கணும். அவருக்கு பாத்திரரா நடக்கணும்னா சட்டையை மாத்துறது இல்லை, சொல்லுவாங்க. அவருக்கு பாத்திரராய் நடக்கிறதுனா சிலது அணிகளை கழற்றுறது இல்லை, பூட்டுறது இல்லை. அவருக்கு பிரியமா நடக்கிறதுனா பைபிள் எடுத்து இத்தனை அதிகாரம் படி, அது அவர் ஜெபம் பண்ணு, இப்படி கட்டளைகளால் உண்டாகிறது இல்லை. அவரை குறித்து அறிகிற அறிவு, பர்சனல் ரிலேஷன்ஷிப், இன்டிமேட் ரிலேஷன். அவருக்கும் உங்களுக்கும் எனக்கு எப்பேற்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் என்ற விசுவாசி அவருக்கு அந்த அறிவு வரும் பொழுது அந்த ஸ்டாண்டர்ட் அவருக்கு மாறுது. அவரை குறித்த அறிவு பெற 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 அவருக்கு தெரியுது, நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும்னு அவருக்குள்ள அந்த கான்சியஸ் அப்படி என்ன தொடங்குறாரு, அதுக்கேற்ற மாதிரி எண்ணங்களை மாத்திக்கிறார். என் ஆண்டவர் ஏழை நானும் ஏழைன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா வாசனம் தெரியல அவங்களுக்கு. என் தேவன் பரிசுத்தர், ஆகவே நான் பரிசுத்தராக இருப்பேன். என் தேவன் அன்புள்ளவர், ஆகவே நான் அன்புள்ளவராக இருப்பேன். என் தேவன் இரக்கம் உள்ளவர், ஆகவே நான் இரக்கம் உள்ளவனாக இருப்பேன். என் தேவன் மன்னிக்கிறவர், ஆகவே நான் மற்றவர்களை மன்னிக்கிறவனாக இருப்பேன். என் தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், ஆகவே நான் தரித்திரத்தை வெறுக்கிறேன், நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருப்பேன். என் தேவன் வியாதி பிடித்த தேவன் அல்ல, என் தேவன் ஆரோக்கியம் உள்ளவர், ஆகவே நான் ஆரோக்கியம் உள்ளவனாக இருப்பேன். என் தேவன் மக்கு தேவன் அல்ல, என் தேவன் மூட தேவன் அல்ல, என் தேவன் ஞானத்தின் ஊற்று, ஆகவே ஞானம் உள்ளவனாக இருப்பேன். என் தேவன் பொறுமை, லாங் சஃபரிங், நீடிய பொறுமை உள்ளவர், ஆகவே நான் நீடிய பொறுமை உள்ளவனாக இருப்பேன். என் தேவன் சாந்தம் உள்ளவர், ஆகவே நான் சாந்தம் உள்ளவனாக இருப்பேன். கட்டளை போடக்கூடாது. கர்த்தர் நாளைக்கோ காலையிலே வரப்போறார், மகளே நீ இதை செய் அதை செய்யினா ஏதோ பயந்து போய் இதுக்கு முன்னாடி என்னமோ பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்களுடைய நான் பிறந்து வளர்ந்த இடத்துல ஜெபமாலை இருந்தது, அதை எடுத்து ஒரு நாளைக்கு 2 தடவை உருட்டுனா நல்லா ஆகிற மாதிரி தெரியும். நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி நோம்பு ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அப்புறம் டக்குன்னு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி உபவாசம் கொண்டு வந்துடுது. நான் உபவாசம், நமக்கு ஏதோ ஒரு திருப்தி, இதெல்லாம் பண்ணிட்டேன், இந்த கட்டளெல்லாம் பண்ணிட்டேன், காலையில் ஏஞ்சி 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன், 2 பைபிள் படிச்சுட்டேன். இப்படி படிக்கிறதா? ஒரு அன்பு இருந்தா அவர் மனைவி கிட்ட சொல்லமா வந்துடுமா, இன்னைக்கு 2 நிமிஷம் பேசிட்டேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது அன்பு. அவருக்கு நேரங்காலெல்லாம் கிடையாது, எப்போ வேணா பேசுவார். பிள்ளையோட அன்பு எப்படி? அப்பா நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரட்டாப்பா அப்படின்னு கேட்பானா? ஊருக்கெல்லாம் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம், பையனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. பையனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அவர் போர்ட் மீட்டிங்ல உட்கார்ந்து கூட சொல்றான், அவன் உள்ள போகாதப்பா, யாரை சொல்ற உள்ள போகாது, இஸ் மை ஃபாதர் வெயிட் அப்படின்னு நம்ம உள்ள போயிடுறோம். இஸ் த ஓனர், இஸ் த எம்டி, கம்பெனிக்கு பெரிய ஆள் அவங்க அப்பா. எல்லாரும் உட்காந்து கேட்டிருக்காங்க. இப்ப நேரா போய் அப்பா எனக்கு அது வேணும்னா அப்பா மீட்டிங்கை நிறுத்திட்டு அவங்க கிட்ட பேசுறேன். ஹலோ, அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ், என் உறவு என்னன்னு அவனுக்கு தெரியுது. நீங்கள் ரட்சிப்பின் வழியாக உங்களுக்கும் தேவனுக்கு என்ன உறவு? கட்டளைகளால் பின்பற்றுறீங்களா? ஏதோ ஒரு ரூல்ஸ் போட்டு லீகலிசம், சட்ட திட்டங்களை. அதுதான் பவுல் எழுதுறாரு, இந்த கடிதம் எழுதும்போது சொல்றாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதுற. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல தேவனுடைய அன்பை குறித்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே நமக்கு எவ்வளவு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தெல்லாம் சொல்லித்தான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லும்போது சொல்றாரு, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவென்றால், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வரட்டும்ன்றார். இவ்வளோ செய்து இருக்கிற இந்த தேவன், ஆமென், அதுக்கேற்ற விதத்திலே, ஆமென், அல்லேலூயா, அந்த ஸ்டாண்டர்ட். அப்போ இந்த 1ஆம் அதிகாரத்துல இருந்து இந்த 6 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எபேசியர் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 16 வரைக்கும் வாக் இன் யூனிட்டி.
எல்லாமே நடக்கிறத பத்தி நடவுங்கள் 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 எழுதுறார். தகுதி உள்ளவர்களாய் பாத்திரவர்களாய் நடந்து என்று போட்டு பாருங்க. அந்த நடந்து என்ற வார்த்தை திரும்ப திரும்ப எழுதுறாரு. 1ஆம் அதிகாரம் 1-16 வரைக்கும் நீங்க படிக்கும் போது அங்க நிறைய என்ன வருதுன்னா, ஐக்கியம் உள்ளவர்களாய் நடந்து. பிறகு 4ஆம் அதிகாரம் கடைசியில வரும்போது சொல்றாரு, நீங்கள் புறஜாதிகளைப் போல நீங்கள் இனிமேல் நடவாமல், நீங்கள் ஒரு யூனிக்னஸ், ஒரு தனிப்பட்ட வித தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவங்க நடக்கிற மாதிரி நீங்க நடக்காதீங்க, வேற விதமா நடந்து கொள்ளுங்கள். சாப்டர் 5 சொல்றாரு, அன்பிலே நடவுங்கள், ஒளியின் பிள்ளைகளாய் நடவுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடவுங்கள், ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், ஆவியிலே நடவுங்கள், தேவனுடைய போராயுதத்தில் நிற்கக்கூடியவர்களாய் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். கோலமாறி போயிடாதீங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எப்படி இவ்வளவு காரியத்தை சொல்றாரு. இவ்வளவு காரியத்தை சொல்றாருன்னா 1-5 அதிகாரம் வரைக்கும் 5ஆம் அதிகாரம் 6வது அதிகாரத்தில் எல்லாம் சொல்றாருன்னா, நமக்குள்ள இப்படி காரியம் மனசுல என்ன வரலாம், இப்படி தகுதி உள்ள விதத்துல அன்பிலையும் ஐக்கியத்திலையும் தேவனோடு கூட கர்த்தர் சொல்லியிருக்காரு, இப்படிலாம் என்னால நடக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதனாலதான் 3ஆம் அதிகாரத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் சொல்றாரு, இப்படிலாம் நீங்க நடக்கிறது உங்க சொந்த சக்தியில இல்ல, உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலனடைந்து, எல்லாம் சொல்லும், அன்பிலே வேரூன்றி நாட்டப்பட்டு. எப்படி எழுதுறா பாருங்க. நீங்க அவருக்கு நீங்கள் பிரியமா நடக்கணும்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும்னா, புறஜாதிகள் நடக்கிறது போல வேற தேசத்துக்கார் பாவத்துல வாழற மாதிரி நீங்க வாழாதபடி தேவனுக்கு உகந்தவர்களா நீங்க வாழணும்னா, அன்புல நடக்கணும்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும்னா, உங்களுக்கு ஏற்கனவே சில காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கும்போது சொல்றாரு, உள்ளான மனுஷனிலே உங்களுக்கு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த உள்ளான அன்பிலே மனுஷில பலன் பெற்று அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிட்டீங்கன்னா, அடுத்து சொல்ற அதனுடைய விளைவு என்ன இருக்குன்னா, தேவனுடைய சகல பரிபூர்ணத்துல நீங்க நிறைஞ்சிருவீங்க. அதுக்கு தான் டீச் பண்றாரு. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலே நீங்கள் நிரப்பப்பட்டு, அப்புறம் சொல்றாரு, உங்க நிலைமை எப்படி மாறனா, கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிக அதிகமா கொடுக்கக்கூடிய கிரியை செய்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கின்றார். சுமாசி சாதாரண ஆள் கிடையாது. உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை, எல்லாம் சொல்லுவோம், எனக்குள்ளே தேவனுடைய வல்லமை. தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, வாக் இன் யூனிட்டி, அன்பிலே நடக்கும்படி ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியம். புறஜாதிகள் நடக்கிற மாதிரி உலகத்திற்கு ஜனங்கள் நடக்காதபடி நீங்கள் தேவனுடைய பார்வையிலே தகுதி உள்ளவர்களாக நடக்கும்படி அன்பிலே, வெளிச்சத்திலே, ஞானத்திலே, ஆவியிலே, எப்பேற்பட்ட போராட்டத்திலும் நிற்கக்கூடிய ஒரு தேவனுடைய வல்லமை கர்த்தர் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, உங்களை சும்மா ஒன்றும் கர்த்தர் சொல்ல, இவ்வளவு செய்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க உங்களை எதுவுமே ஒன்று செய்ய முடியாது. சொல்லும்போது சொல்றாரு, இதை சொல்லுவதற்கு 2வது காரியம் சொல்ற, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் ஆகிய நான். தகுதி உள்ளவர்களாம் நடவுங்கன்னாரு. அவர் சொல்றாரு, இதெல்லாம் சொல்லும்போது சொல்றாரு, நான் கர்த்தர் நிமித்தம் நான் இப்ப கட்டப்பட்டிருக்கேன், சிறைப்பட்டவனா இருக்கிறேன். அவர் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையிலுமே இப்ப பிரிசன்ல இருந்தா லெட்டர் எழுதுறாரு. தன் சூழ்நிலை எப்படி பார்க்கிறாருன்னு நீங்க இப்ப புரிஞ்சு, இதெல்லாம் படிக்கும்போது சில காரியம் நம்ம விளங்கிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம எதோட ஐடென்டிட்டி பண்றோம், எதோட சேர்த்துக்கிறோம், எதோட ரிலேட் பண்றோம், ரொம்ப முக்கியமானது. இப்போ நமக்கு பவுலுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சுவிசேஷ நிமித்தம் அவர் சொல்றாரு, நான் ஜெயிலில் போயிட்டேன். ஆனால் அவர் சொல்றாரு, நான் ஜெயிலில் போயிட்டேன், சிறையில் இருக்கிறேன், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். அவருடைய சிறையிருப்பை எப்படி எழுதுறாருன்னா, அதை பாடுகள் ஓத்திரமா எழுதல. ஐயோ கர்த்தர் என்ன கூப்பிட்டாரு, நான் எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம், எங்க அப்பா எவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ளவர், கமாலியருடைய பாதத்தில் நான் படித்தேன், ரொம்ப டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன், நான் உயர்ந்த படிப்பு, எனக்கு எங்கள் வீடு ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள், நாங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்ட், ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்ட். அவங்க பவுல் சாதாரண ஒரு ஏழை குடும்பம் கிடையாது, அரிஸ்டோக்ராட் ஃபேமிலி, ரொம்ப வெல் லேர்னட் மேன், ரொம்ப பணக்கார குடும்பம். ரல்லேலூயா சொல்லுவோமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பவுல் ஜெயிலில் இருக்கிறார், அவரை சந்திக்க யார் வரான்னா கவர்னர் வராரு. வந்துட்டு எதுக்கு வந்திருக்காருன்னா, நான் உன்னை வெளியில் அனுப்புறேன், எனக்கு எவ்வளோ காசு கொடுப்பேன்னு கேட்குறான். அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார்னு நீங்கள் நினச்சி பாருங்க. ஒரு ஆள் ஜெயிலில் இருக்கிறான்னா அவரை பார்க்கறதுக்கு யார் போவா? அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆளுங்க உள்ள பார்த்துட்டு போவாங்க. இவரை யார் பார்க்குறேன்? கவர்னரே பார்க்குறாரு. எதுக்காக வந்தாரு?
ஏதாவது காசு கொடுப்பாரானா? அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பாரு பார்த்து. எவ்வளவு படிச்சிருக்கிறார். பரிசேயருக்கு பரிசேயர், எபிரேயர் ஜாதி, குலத்துல கோத்திரத்துல எல்லாமே உயர்ந்த ஆளு, பெரிய ஆளு. அவர் ஐயோ நான் கர்த்தருக்காக வந்தேன், ஊழியத்துக்கு வந்தேன், என் நிலைமையை பார்த்தீங்களா, விசுவாசிங்கிட்ட போயிட்டு தன்னை குறித்து பரிதாபமா போர்ட்ரே பண்ணல. நல்லா கவனிங்க. ஒரு நாளும் சுவிசேஷத்துக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு சில பாடுகள் ஐக்கியங்கள் வந்த உடனே நீங்க அந்த கஷ்டத்தை எப்படி ரிலேட் பண்ணி பேசுறீங்க? இதெல்லாம் கத்துக்கணும். நம்ம வேதத்தை நீங்க அறிவை புரிந்து கொள்ளணும். அவர் ஏன் இந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் ரிலேட் பண்ணும்போது அதை பாடு மாதிரியே நினைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் செய்திருக்கிற நன்மை நினைக்கும் பொழுது அவர் சொன்னார், இவைகள் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய தேவனுடைய மகிமைக்கு அதை ஒப்பிடவே முடியாது என்றார். அந்த அளவுக்கு அறிவு நிறைஞ்சிருந்தது. இவர் தன்னுடைய சிறையிருப்பை குறித்து சொல்லும்போது எப்படி ரிலேட் பண்றாருன்னா, நான் கர்த்தருக்கு ஊழியம் பண்ண, எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, இந்த பாடு வந்தது. இன்னைக்கு எத்தனை விசுவாசிங்க கர்த்தரை பின்பற்றினால் தங்களுக்கு வந்த பாடுகளை மிகப்படுத்தி பேசுறதை நான் கேட்டிருக்கேன். அதை ரிலேட் பண்ணுவாங்க, அதை சம்பந்தப்படுத்தி நான் இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறேன், இவ்வளோ துன்பம் அனுபவிக்கிறேன். பவுல் இவ்வளோ ஒரு அரிஸ்டோக்ராட் ஃபேமிலி, இவ்வளோ படித்தவர், ஒரு நல்ல செல்வமில்ல ஒரு குடும்பம். அவர் ஜெயில இருக்கும்போது சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் சிறைப்பட்ட. அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் இங்க என்னை செயின் போட்டு காலில் கட்டி இருக்குது, என்னை கட்டி இருக்கிறாங்க, ஆனா தேவ அன்பு என்னை கட்டினதுனால இந்த சங்கிலி என்னை கட்டல, கட்டி இருந்தும் என் மனதை பொறுத்த வரைக்கும் நான் விடுதலையா இருக்கேன். அல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்க. நான் சிறைச்சாலை தான் இருக்கிறேன், என்னை கட்டி வச்சிருக்கிறாங்க, ஆனா நான் கட்டப்பட்டவனா இல்லை. அதை நான் சிறை மாதிரி பார்க்கல. இந்த சிறையை பார்க்கும்போது எனக்கு வேறொரு காரியம் வருகிறது. என் கையும் என் காலம் என் இஷ்டத்தின்படி அசைக்காதபடி என்னை கட்டி வச்சிருக்கும் பொழுது பவுல் சொல்றார், இதை போலவே கிறிஸ்துவின் நிமித்தம் அன்பினாலே இனி பாரம்பரியத்துக்கும் சடங்குக்கும் செய்யாதபடி அவர் அன்பினாலே நான் சிறைப்பட்டிருக்கிறேன். என்ன ரிலேட் பண்றாரு பாருங்க. நம்ம ஆளுங்க கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றான், எல்லாத்தையும் பறி கொடுத்த மாதிரி பேசுறேன். ஆனா இவர் சொல்றாரு, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் ஆகிய நான் என்று சொல்லும் பொழுது அவர் ரிலேட் பண்ற விதமே வேற. பிரச்சனையும் கஷ்டத்தையும் மிகைப்படுத்தி பேசாதபடி எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னாரு, கட்டப்பட்ட நான் உங்கள் நிமித்தம், உங்க கர்த்தர் நிமித்தம் கட்டுண்ட நாய் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு சொல்றாரு, எப்பேற்பட்ட ஒரு அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அந்த அழைப்புக்கு ஏற்ற பிரகாரமாய் தகுதி உள்ளவர்களாய். அப்போ பிஹேவியர் must be based on our right thinking. ஒரு விசுவாசியுடைய கான்டக்ட், அவர் நடத்தை எப்படி இருக்குன்னா, அவருக்கு எண்ணங்கள் சரியா இருந்தா அவர் நடத்தைகள் நல்லா இருக்கும். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். நிறைய பேருடைய நடத்தை சரியில்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கும் தெய்வனுக்கும் ஒரு உறவு சரியா, எப்பேற்பட்ட காரியத்தை கிறிஸ்து வழியாக நம்ம பெற்றிருக்கிறோம், தகுதி இல்லாத நமக்கு அவர் காட்டின அன்பு எவ்வளவு பெரியது. அதனாலதான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் சொல்றாரு, புறஜாதிகளாகிய உங்களுடைய நிலையை கொஞ்சம் யோசிப்பாரு. நீங்க எங்க இருந்தீங்க? நீங்கள் தேவனுடைய காணியாட்சிக்கு தூரமாய், அந்நியராய், வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாய், நம்பிக்கையற்றவர்களாய், தேவனற்று இருந்தீர்கள். இப்படி சொல்றாரு பாரு. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குது உங்களுக்கு? எப்பேற்பட்ட காரியம் நடந்திருக்கு? நீங்க மதம் மாறி வந்திருக்கீங்களா? நீங்க ஏதோ விக்கிரகத்தை ஆராய்ச்ச, விபச்சாரம் பண்ண, அங்கெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து அப்படி நினைக்காதீங்க. அவர் சொல்ற அதை பத்தி நான் இப்ப பேசல. ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் என்ன நடந்திருக்குன்னா, இயேசுவின் ரத்தத்தாலே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய அந்த தேவனை வந்து ஆராதிக்க மட்டுமல்ல, அவரோடு கூட நீங்கள் ஒரே சரீரமாகி விட்டீர்கள். எனக்கு அதை நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ உன் ஸ்டாண்டர்டை எப்படி யோசிக்கணும்னா, பரிசுத்தம் உள்ள தேவன் தலை, நீ அவருடைய சரீரம், அப்படி நினைச்சுக்கோ. அந்த விதத்துல உன் ஸ்டாண்டர்டை மாத்திக்கோன்றார். அதுக்கேற்ற மாதிரி அவரை உன் தலையா வச்சுட்டு அவரை நீ ரெப்ரசன்ட் பண்றீங்க எவ்ரி டைம் wherever you go. அந்த கான்ஷியஸ் இருக்கட்டும். அந்த என்ன ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி தான் சொல்றாரு. நீங்க 6ஆம் அதிகாரம் சொல்றாரு, தேவனுடைய கிருபை அதிகமா பேசி சொல்றாரு, கிருபை பெருகிறபடினாலே பாவத்திலே நிலை நிற்கலாமா? நான் என்ன சொல்லுவேன்?
பாவம் பெருகிற இடத்திலே கிருபை பெருகியது. ஆகவே கிருபை பெருகிற இடத்திலே பாவத்தை நாம் செய்யலாமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவன் இவ்வளோ கிருபையும் இவ்வளோ ஐஸ்வர்யத்தை நமக்கு செய்திருக்கான்னு சொல்லும்போது, இனி நான் அவருக்கு எப்படி பாத்திரரா பிரியமா நடக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அன்பெல்லாம் விவரிச்சு சொல்றாரு. 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் சொல்லிட்டு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு காலத்துல நான் இந்த சரீரத்தை பாவத்துக்குரிய ஆயுதமாக நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனா இப்ப நான் எப்படி நினைக்கிறேன்னா, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறதாக எண்ணிக்கொள்ளுங்கள். ரைட் திங்கிங், சரியான எண்ணம் வரட்டும். பிரலையா சொல்லுவோமே, பவுல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. திரும்ப திரும்ப நீங்க சபையில நீங்களே திட்டம் போட்டுறாதீங்க, சட்டம் போட்டுறாதீங்க, சட்டத்தை வகுத்துட்டு கிறிஸ்துவ பின்பற்றாதீங்க, நீங்களே லீகலிசம் போட்டுறாதீங்க. ஏன்னா அவர் அதெல்லாம் கரைச்சி குடிச்சு வந்தவர். ஏற்கனவே அவர் பார்க்காத சட்டம் கிடையாது, அதெல்லாம் நியாயப்பிரமாணம்லாம் மனப்பாடம் பண்ணவர். இப்போ உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கைப்பிடிச்சு நாங்க நல்லா தெரியும், அதை எங்களை பூரணப்படுத்தல, ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த சுவிசேஷன் வல்லமையை டினை பண்ணி நீங்களாகவே சபையில எங்க சபைக்கு சில கொள்கை இருக்குன்னு சட்டம் போட்டுறாதீங்க என்றார். சபையே அமைதி ஆயிடுச்சு. அப்படி செய்யறதுனால நீங்கள் பூரணப்பட முடியாது, நீங்கள் பாத்திரங்களாய் மாற முடியாது. காரணம் என்னவென்றால் அந்த சட்டங்கள் மனுஷனை பூரணப்படுத்த முடியாது. அப்ப எப்படி நான் பூரணராய் மாற முடியும்? அதுக்கு தான் சொல்றாரு, நீங்கள் யார், எங்கே இருந்தீர்கள், உங்களுக்கு என்ன நடந்தது? அவருடைய அன்பு உங்கள் இருதயத்தில் வாசமாயிருக்கிறதே, அந்த அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னது அறிவிக்கட்டாத அன்பிலே நீங்கள் இப்பொழுது வேரூன்றி நிலை பெற்று தேவனுடைய சகல பரிபுரத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களே. இந்த காரியத்தை எல்லாம் புரிந்து கொண்டு இது நிமித்தம், இதனால் இந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உபதேசத்தை ஏன் சொல்றாருன்னா, இந்த அறிவு தான் உங்க பாவ வாழ்க்கையை விட்டு தூரப்படுத்தும். எதை குறித்து அறிகிறேன்? அவர் அன்பை அறிகிறேன். ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி தேவ அன்பை நல்லா புரிஞ்சுட்டார்னா, அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா அவரால் திரும்பவும் பழைய வாழ்க்கையை அவரால் செய்ய முடியாது. ஆமென். அதனால தாவீது சொல்லும்போது சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் என்ன மாதிரி வந்தாலும், விசுவாசிக்கு சில பிரச்சனைகள் வருது, வராம இல்லை. ஆனா தாவீது சொல்ற, எப்பொழுதும் நான் உம்மை என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். சங்கீதம் 18ல சொல்றான். அதே தான் பவுலும் சொல்றாரு. அவர் சிறைச்சாலையில் தன்னுடைய நிலையை அவர் கண்ணு முன்னாடி கொண்டு வரல. என் குடும்பம், நான் அரிஸ்டோகிராட்டு, நான் படித்தவன், ஸ்காலரு, செல்வந்தவன், இங்க தெரியாம இந்த ஊழியத்துக்கு நான் மாட்டிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேனே. ஒரு நாளும் கர்த்தருடைய காரியத்தை செய்யும்போது கஷ்டத்தோட பாரத்தோட செய்யக்கூடாது. எல்லாமே அன்பா செய்யணும். அன்பு இருந்தா கற்பனைகள் பாரமா இருக்காது. எந்த வேலையா இருந்தாலும். ஹல்லேலூயா சொல்லுவோமே. என்னால் இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஊழியம் கூட அப்படிதான். ஊழியன்றது கர்த்தருக்கு ஒரு வேலையை செய்யறோம்னா அந்த வேலையா நினைக்க கூடாது, அன்பால செய்யணும். அப்பதான் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த மாதிரி அவர் சிபிஎம்ல இருந்து வந்தாங்க. அப்பெல்லாம் சபைன்னா பெந்தகோஸ்னா சிபிஎம் தான் ஆரம்பத்தில் இருந்தது. அதில் அவர் முக்கியமான பொறுப்பில் இருந்தார். பெரிய பெரிய பொதுவாக சொன்னாராம், அங்கெல்லாம் காலையில் இட்லி ஆடுறதுக்கு இவ்வளோ பெரிய ரொம்பரை கல் இருக்கும். சொன்னால் அங்கேருந்து எட்டு வந்து இப்படி வைங்க பானாராம். 2 பேர் 2 ஊழியக்காரன் ஆரம்பிச்சாராம். ஒருத்தன் குடுகுடுன்னு ஓடினாராம் வேகமாக. போயிட்டு என்ன பண்ணாராம், மேலே ஆட்ட மாட்டாங்க, அது எது நான் கையில். இன்னொரு சொன்னாப்பா, இது இவ்வளோ பெருசாகுது, நம்ம ஒண்டி தூக்க முடியும், ஒரு ஆள் தூக்க முடியாது, நீ 2 பேர் அமைச்சிருக்காங்களே, நான் அதை எடுத்து நீ எதை எடுத்துக்க. சரிப்பா, இதை கீழே வச்சுட்டு இதை தூக்கி என் தலை மேலே வையின்னு அதை தலை மேலே வச்சுட்டு வந்தான். இவன் இந்த கையில் இருக்கிறத எடுத்துக்கினாரான். அவர் இன்னொருத்தர் அந்த மேலே ஆட்டுறது வண்டி உரல் மதிக்கும், அதை தலை மேலே வச்சுட்டு இவருக்கு முன்னாடி போயிட்டு தூக்கி கீழே போட்டவன 2 துண்டா உடஞ்சிச்சான். ஊழியங்கள் இருக்கட்டும், சபையில இருந்து நம்ம எந்த காரியம் வேணா செய்யுங்க, கர்த்தரை நீங்க பின்பற்றுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நீங்க ரிலேட் பண்ணி, நான் கர்த்தரை பின்பற்றதுனால எனக்கு இந்த நிலைன்னு சொல்லக்கூடாது. அவர் சொல்றாரு, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் ஆகிய நான் சொல்லும் போது அந்த காட்சி அவர் பார்க்கிறார். எப்படி இந்த கையும் காலம் கட்டப்படும் பொழுது நான் சிறைப்பட்டிருக்கிறேன், அது போல என் தேவனுடைய அன்பினாலே நான் சிறைப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் என்னுடைய பாரம்பரியம் என்ன, என் குடும்பம் என்ன, என் கல்ச்சர் என்ன, என்னுடைய பின்னணி என்ன, எல்லாம் தெரியும். ஆனா அதுக்காக அல்ல, நான் இப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியாது. அவர் அன்பு என்னை சிறைப்படுத்தி இருக்குது. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன். அவர் என்ன விரும்புகிறாரோ அதுதான் என்னுடைய விருப்பம்.
ஏன்னா இப்ப நான் அவருக்குள்ள நான் சிறைப்பட்டிருக்கிறேன். அப்படி வரணும். அதுதான் விசுவாசி. அன்பிலே சிறைப்பட்டவர்களாய் எல்லாம் சொல்லும், தேவ அன்பினாலே சிறைப்பட்ட ஒரு வாழ்வு. அந்த தேவ அன்பினால் சிறைப்பட்டவன் வெளிப்புறமான எந்தவித காரியத்தில் அவன் சிறைப்படுகிறது அல்ல, எல்லாவற்றிலும் அந்த மனுஷன் வெற்றி உள்ளவனாக விடுதலை உள்ளவனாக வாழ்கிறான். ஆக சத்தியத்தை அறியணும். அந்த அறிவு தான் நமக்கு விடுதலை கொடுக்குது. சரி, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? வாட் இஸ் அவர் பொசிஷன்? இந்த 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவருக்கு பிரியமாய் பாத்திரராய் நடங்கள் சொல்லும்போது, இப்ப என்னுடைய நிலை எங்க அப்படின்னு பார்க்கும்போது, பழைய உடன்படிக்கையில் பாருங்க, எல்லா ப்ராமிஸஸ், all the promises of God based on what I do. நான் என்ன செய்யறேனோ அதை பொறுத்து தான் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை கை கொண்டு இப்படி செய்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உண்மையாகவே இந்த வார்த்தையின்படி நீ செய்வாயானால் அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆனா புதிய உடன்படிக்கையில் பவுல் சொல்றாரு, நீ செய்யறதுனால ஆசீர்வதிக்கப்படல, ஏற்கனவே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா கவனிக்கணும். நான் ஆசீர்வாதமா வாழறதுக்கு, நான் நல்லா இருக்கிறதுக்கு நான் சட்டத்தை வகுத்துக்கல. அவங்க முயற்சி பண்ணாங்க, முடியல. ஆனா இப்ப வேதம் என்ன சொல்றா? கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உடன்படிக்கையில இப்ப விசுவாசிகளுக்கு கடிதம் எழுதும்போது சொல்றாரு, இனி பழைய உடன்படிக்கையின்படி அல்ல, இப்ப நீங்க இதை கை கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம் அல்ல. உனக்கு நல்லா தெளிவா சொல்றேன், ஏற்கனவே நீ ஆசீர்வாதம் ஆயிட்ட. இதன் நிமித்தம் உன்னை நான் கேட்கிறேன், இதன் நிமித்தம் ஐ பெக் யூ, இனிமேல் நீ வாழும் பொழுது அவருக்கு பாத்திரராய் நட. பழைய உடன்படிக்கையில் அவங்க இப்படி செய்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் இருந்தது, ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆனா அவர் சொன்னார், இப்போ உனக்கு இந்த கற்பனைகள் உனக்கு பாரமா இல்லாதபடி உனக்கு ஒரு காரியம் நடந்திருக்கிறது. இனிமேல் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறதல்ல, ஏற்கனவே என் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே ஆதலால் நான் உனக்கு சொல்றேன், இதுக்காக நீ அவருக்கு பாத்திரராய் நட. அப்ப சொல்றார், லா அண்ட் தி கிரேஸ், நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, கிருபையினாலே நாம் ஒன்றும் செய்யாத பொழுது அவர் நமக்காக செய்தாரே. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? அன்பினாலே கட்டப்பட்டு அவருக்கு பிரியமாய் பாத்திரராய் நடங்கள். வாக் worthy, அவருக்கு பிரியமாய். எல்லாம் சொல்லுமா, அவருக்கு பிரியமாய். அப்ப அதை சொல்லும்போது சொல்றாரு, அவருக்கு பிரியமாய் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு. அடுத்தது எல்லாம் சொல்லுவோம், அழைப்புக்கு. திரும்ப சொல்லுங்க, அது என்ன அழைப்பு? அவர் அழைக்காம ஒருவரும் வர முடியாது. நல்ல சொல்லுவோம், நம்மளாவே நம்ம ஒன்றும் பண்ணல, அவர் நம்மளை ரட்சித்தார். யாரும் ஒரு மனுஷனும் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அவரே தம்மை வெளிப்படுத்தினா தான் மனுஷனுக்கு தேவனை அறிய முடியும். ஆனா இவர் சொல்றாரு, இது 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 சொல்லும்போது சொல்றாரு, நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்ப நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அழைப்புன்னு சொல்லும்போது சில பேர் அந்த டாக்டரினை தப்பாக்கிட்டாங்க. தேவன் ஒரு சிலரை தான் அழைச்சிருக்காரு, எல்லாரையும் அழைக்கல. அதாவது அழைப்புன்னு சொல்லும்போது ரட்சிப்பு சொல்லும்போது சில பேர் சொல்றாங்க, கர்த்தர் எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு அழைப்பு கொடுக்கலங்கய்யா. என்னதான் இன்னொருத்தருக்கு போய் நம்ம சுவிசேஷம் சொன்னா கூட அவங்க நரகத்துக்குன்னே கர்த்தர் ஏற்கனவே முன்குறிச்சிட்டாரு. ஏன்னா எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வசனத்தை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் தேவனால முன்குறிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இனிமேல் படவே முடியாது. காரணம் என்னன்னா, ஒரு சிலர் அப்படிதான், அவங்க ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டாச்சு, நரகத்துக்குன்னே முன்குறிக்கப்பட்டாங்க. இல்லை அப்படி சொல்லலை. காலிங் சொல்லும்போது ஆல்வேஸ் ஜெனரல் காலிங், ஸ்பெஷல் காலிங், பொதுவான அழைப்பு. சொல்லுவாங்க. இந்த பொதுவான அழைப்புன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, ஒருவனும் கெட்டு போவது என் சித்தம் இல்லை. அப்ப எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்ப இந்த அழைப்பு என்பது எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஆனா இந்த கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அவர் ஒவ்வொரு மனுஷன், இந்த உலகத்தில் ஒரு சிலருக்கு அல்ல, உலகத்தில் எல்லா மக்களுக்காக அவர் மரித்து ரத்தம் சிந்தி அவங்க பாவத்திலிருந்து மன்னிக்க போறதில்ல, மன்னிச்சிட்டாரு. இப்ப என்ன பிரச்சனை? அந்த கிருபை கொடுக்கப்பட்டாச்சு, பாவ மன்னிப்ப
நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே உங்களை முன்குறிச்சு உங்களை ரட்சிச்சிட்டாரு. இதெல்லாம் ஆச்சரியமானது. வேதத்தினுடைய அந்த சொல்ற விதத்தை பாருங்க. எப்போ நம்மள உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா ரத்தம் சிந்தினாராம். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்துட்டாரு. எல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிட்டார். அப்ப எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்குது, எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பு இருக்கிறது, ரட்சிப்பு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஆனா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த கிருபை எல்லாருக்கும் அளிக்கப்பட்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் நம்ம படிப்போம் பாருங்க. என்ன சொல்ற பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. அப்போ கிருபை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ஒரு சிலர் விசுவாசிச்சாங்க, ஒரு சிலர் விசுவாசிக்கல. அதனால என்னாச்சுன்னா, கர்த்தர் நான் ரொம்ப நல்லவன், அதனால கர்த்தர் என்ன ரட்சித்தாரு. அங்க ஒன்றும் லாட்டரி டிக்கெட் போடல, இப்படியே சுத்திக்கிட்டே சரி நீ ரட்சிக்கப்பட்டு நீ வேணாம், நீ ஒழிஞ்சு போ, நீ அழிஞ்சு போ அப்படின்னா அது கடவுளே கிடையாது, அவர் தெய்வமே கிடையாது. எல்லாரையும் ரட்சிச்சிட்டார். ஆனா என்னன்னா, இந்த செய்தி சொல்லும் பொழுது விசுவாசிக்கிறதும் விசுவாசிக்காமல் இருப்பதும் அந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. இன்விடேஷன் கார்டு கொடுக்கிறோம், எல்லாருக்கும் கொடுக்கிறோம். வர்றதும் வராததும் அவங்கவுங்க விருப்பம். கல்யாணத்துக்கு போறீங்க, வந்துருங்கம்மா எல்லாம் வந்துருங்கன்னு அழைப்பு கொடுக்குறீங்க. எல்லாரும் வருவாங்கன்னு சொல்ல முடியாத, அழைப்பு இருக்குது. ஆனா வர்றதும் வராதும் அவங்கவுங்க விருப்பம். அப்போ கர்த்தர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டார் சொல்லும் போது தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஒரு சிலர் நரகத்துக்கு நியமிச்சா இல்ல, அவர் எல்லாருக்கும் அழைப்பை தான் கொடுத்தார். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சில தள்ளிட்டாங்க. ஆனா கர்த்தர் விசுவாசத்தை கொண்டு, கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு விசுவாச அளவு கொடுத்திருக்காரு சொல்லுவோமே, அந்த விசுவாசத்தின் அளவு கொண்டு நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு தீர்மானம் ஒரு உள்ளத்துல வந்தது, சரி நான் கர்த்தரை பின்பற்றணும்னு சொல்லி. அது கூட பவுல் சொல்றாரு, அது கூட நான் எடுத்த தீர்மானம் இல்லை, அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். நம்முடைய இன்வால்மெண்ட் இல்லாம எதுவும் நடக்காது. ஆனா இன்வால்மெண்ட் இருக்கு, ஆனா அது கூட தேவனுடைய தயவு தான். ஏன்னா செத்து போயிருந்தாலும் நான் எப்படி விசுவாசிக்க முடியும்? செத்து போன ஆளு என்னதான் சொன்னாலும் புரியுமா? அவருக்கு புரியாது. அப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தருக்கு புரியுதுன்னா, அவருக்கு முதல்ல என்ன நடக்குன்னா, செத்து போன ஆளுக்கு உயிரை கொடுக்குறாரு. அவருக்கு சில காரியம் விளங்குது, பிரசங்கம் பண்ணும்போது விளங்குது. விளங்கும் போதும் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. சில பேர் வேணாம், இது என்னத்துக்கு, நம்ம அப்படியே இருந்துக்குவோம். ஆனா ஒரு சிலரோ இந்த கிருபையை விசுவாசத்தை கொண்டு அவருக்காக வாழணும், அவருக்கு பிரியமா நடக்கணும். வாழ்ந்தா இவ்வளோ நன்மையை செய்த தேவனுக்கு, அவருக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற விதத்தில் பாத்திரராய் வாழும்படி நான் விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாத்திரராய் அப்படின்னு சொல்லும்போது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, படிப்போம். அழைப்பு சாதாரண அழைப்பு இல்லை பாருங்க, நம்மள கர்த்தர் ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. Thank you Lord. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த தேவன் இந்த அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருக்கு தகுதியா அவருக்கு பிரியமாய் வாழும்படி. யோவான் 15ஆம் அதிகாரத்துல 16 வசனம் சொல்றாரு, அவர் தான் நம்மளை இழுத்துக்கிட்டாரு. எவ்வளவு அன்பு பாருங்க. யோவான் 15:16 வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க ஒன்னும் என்ன தெரிந்து கொள்ள, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்றார். அவர் தெரிந்து கொண்டதுனால தான், அவர் நான் தெரிந்து கொண்ட, நான் நீங்க ஒன்னும் அழைப்பு கேட்க மாட்டேன், நான் கொடுத்த அழைப்பு நீங்க வந்தீங்கன்றார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26, 27, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் படிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க.
இவ்வளோ பெரிய ஹை காலிங், சும்மா சாதாரண காலிங் இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள் அழைத்த பரம அழைப்பின் பந்திய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன அழைப்பான்? அது பரம அழைப்பு, ஹை காலிங், ரொம்ப மேல உன்னதமான அழைப்பு. எல்லாம் சொல்லுவோம். அதாவது உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ், நீங்க எவ்வளவு முக்கியமானவங்கன்னு காட்டுறாரு. ஒரு ஆளுக்கு ரொம்ப பெரிய ஆளுங்கெல்லாம் பெரிய இடத்துல கல்யாணம் நடந்ததுன்னா அவங்க சர்க்கிளில் கொஞ்சம் பேருக்கு ரொம்ப கொடுப்பாங்க, ரொம்ப வேல்யூ. பெரிய ஆள் அவருடைய அழைப்பு வரணும்னா அது ஒரு பெருமையாக சொல்லுவாங்க, அவரு என்னை கூப்பிட்டாருங்கன்னுவாங்க. நான் சொல்றேன், பெரிய தேவன், நல்ல தேவன், பரிசுத்தமான தேவன், ஐஸ்வர்யமுள்ள தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கார். ஆமென். அந்த அழைப்புக்கு ஏற்ற பிரகாரம் பாத்திரராய் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் படிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்கிற பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. என்ன மாதிரி அழைப்பான்? பரம அழைப்புக்கு நம்ம எல்லாம் பங்கு உள்ளவர்கள். அப்ப பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் எவ்வளவு வல்லமையானது, இந்த சபையிலே தேவன் ஏன் சபையை ஸ்தாபித்தார், எப்பேற்பட்ட ஒரு ஐக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அழைப்பின் அந்த நாம் என்னவாக இருக்கிறோம், அவர் அன்பு எவ்வளவு பெரியது எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. இது நிமித்தம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தகுதி, இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதுக்கேற்ற ஒரு தகுதியான வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுக்கு ஏற்ற தகுதியான வாழ்க்கைன்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், கட்டளைகளை வகுத்து சபைக்கு ஆளுக்காளுக்கு ஒரு சபையில் ஒரு கொள்கையை போட்டு அப்படி வாழாம 1, 2, 3 அதிகாரத்தில் பவுல் எவ்வளோ விசுவாசிகள் சுவிசேஷம்னா என்ன, அவர்களுக்கு நடந்தது என்ன, எப்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம், எங்கே உயர்த்தப்பட்டோம், யாரோடு உட்கார பண்ணப்பட்டோம், அவர் அன்பு என்ன, அவர் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தில் எப்படி நிரப்பப்பட்டோம், இதெல்லாம் கொடுத்த அவருக்கு ஏற்ற விதத்தில் அதுக்கேற்ற ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அந்த விதமான ஒரு அழைப்பு, அதுக்கேற்ற ஒரு விதத்தில் நாம் வாழும்படி. அப்போ எப்படி வாழ முடியும்னு சும்மா சொன்னேன், இந்த சுவிசேஷம் அதை குறித்த உபதேசம் அவசியமா இருக்கு, சட்டங்கள் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுது. அந்த அறிவு தான் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை வெளியே தள்ளுது. பாவத்தை செய்யாம ஒரு விசுவாசி தேவனுக்கு எப்போ பரிசுத்தமா வாழறாருன்னா சட்டங்களால் அல்ல, தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிகிற அறிவு. அப்ப அந்த அறிவு, அது சொல்லும்போது நான் சொன்னேன், தாவீது பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் பிரியமாய் வாழ அவர் செய்தது, தேவனுடைய வசனத்தை என் உள்ளத்துல வச்சேன்றார். அந்த அறிவு அவருக்குள்ள இருந்தது, அவர் அறிந்திருந்தாராம். அந்த தேவன் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அறிந்தபடினால கர்த்தருக்கு பிரியமா வாழணுன்றது தான் அவர் வாழ்க்கையில மையமா வச்சாரு. அதனால தாவீதை குறித்து தேவன் கொடுத்தது என்னன்னா, என் இதயத்துக்கு உகந்த மகனாகிய தாவீது. அப்ப தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு இல்லாம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில எந்த வெற்றியும் நமக்கு இருக்காது. சுகமா இருக்கட்டும், செழிப்பா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில தான் நமக்கு கிடைக்குது. அதனாலதான் உபதேசம் சொல்லும்போது அதை நம்ம தள்ளிடக்கூடாது, நம்ம அதை இக்னோர் பண்ணக்கூடாது. டீச்சிங் தான் கர்த்தருடைய வார்த்தை வெறும் போதனையால் கொண்டு வரதில்லை. நம்ம கேட்கும் போதெல்லாம் ஒரு பர்சன், ஒரு நபரை குறித்து கேட்கிறோம், அவரை பத்தி நல்லா கேட்க 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 உள்ளத்துல அன்பு பெருகும் பொழுது அப்பதான் நீங்க அவருக்கு தகுதியா வாழ முடியும். நீங்களாகவே சட்டத்தை போட்டு நான் காலைல ஏஞ்சி 1 மணி நேரம் ஜாம் பண்ணணும், 2 அதிகாரம் படிக்கணும், அப்படி சட்டம் போட்டு வகுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கடைபிடிக்க முடியாது. ஆனா தேவனுடைய அன்பை விளங்க விளங்க உனக்கு நேரங்காலம்லாம் இருக்காது. எப்பவுமே இடைவிடாம தேவன் ஆராதிக்கிறவங்களா மாறிடுவீங்க. அவருக்கு எப்பவுமே அந்த கான்சியஸ் இருக்கு, உங்களுக்கு அவருக்கு பிரியமா வாழணும். அப்போ அந்த அறிவு எவ்வளவு முக்கியமானது நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அப்ப இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு. இப்படி கேட்கும்பொழுது இதெல்லாம் நடக்க முடியுமான்னு கேட்கும்போது நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், நாம் எப்படிப்பட்ட ஒரு நடக்கை நடக்கணும்னு வேதம் சொல்லியிருக்கதோ அதெல்லாம் எடுத்து காட்டினேன். பிறகு அவர் சொல்றாரு, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். அப்ப தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனை பிரச்சனைகள், அந்த பிரிசன் வாழ்வு, சிறைப்பட்டதை எப்படி ரிலேட் பண்றாருன்னு நான் காட்டினேன். அதை ஒரு மட்டமா கர்த்தருக்காக பின்பற்றி தோற்று போன மாதிரி அல்லது அவருக்காக பாடு அனுபவிக்கிற மாதிரி காட்டாத மாதிரி, இப்படி இருக்கிற நிலையில வேறொரு காட்சி அவர் பார்க்கிறார். நான் தேவனுக்கு கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெயில இருக்கும்போது எப்படி என் கையங்காலம் கட்டப்பட்டு நான் ஒரு இடத்துல சிறைப்பட்டு இருக்கணும்,
அதுபோல கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த மாம்சத்தின்படி இனி நியாயப்பிரமாணத்தின்படியோ வாழாதபடி, இனி பழைய வாழ்க்கை வாழாதபடி கிறிஸ்துவின் அன்பிலே நான் கட்டப்பட்டிருக்கிறதுனால நான் விடுதலையோடு நான் இருக்கிறேன். நீங்க விடுதலையா இருக்கணும்னா தெய்வ அன்பினாலே கட்டப்பட்ட ஒரு நிலையில நீங்க வரணும். பாரம்பரியத்தில் வரக்கூடாது, பயந்து வாழக்கூடாது, கட்டளையை பின்பற்றுவதல்ல, தேவனுடைய அன்பினாலே எந்த சூழ்நிலையும் பிரச்சனையா பார்க்காதபடி அவருக்கு பிரியமான ஒரு நிலை வாழணும்னா அந்த வார்த்தை குறித்த அறிவு, அந்த அறிவின் நிமித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அந்த தகுதியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அடுத்து நான் சொன்ன எப்பேற்பட்ட அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம், தகுதியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தரை பின்பற்றுவது என்பது அவருக்கு பிரியமா, அவருக்கு தகுதியா வாழணும், பாத்திரரா நடக்கணும்னு சொல்லும்போது நான் பார்த்திருக்கேன். 1976 ரட்சிக்கப்பட்டேன். நிறைய காரியங்கள் சபையில சொல்லுவாங்க, இதை செய்யணும் அதை செய்யணும், கர்த்தருக்கு பாத்திரரா நடக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டங்கள் தான் கொடுத்தாங்க. ஆனா சுவிசேஷத்தின் வல்லமையை சொல்லல, நமக்குள்ள எப்பேற்பட்ட வல்லமை இருக்குன்னு சொல்லல, கிறிஸ்துவின் அன்பு எப்படி உள்ள இருக்குன்னு சொல்லல, அந்த அன்புல எப்படி வேறுன்ற முடியும், எப்படி உறுதியா இருக்க முடியும், எப்படி அந்த அன்பின் அகலம் நீளம் ஆழலாம் விவரிச்சுட்டு அந்த அன்புல எப்படி உறுதியா இருக்க முடியும், எப்படி நாட்டப்பட முடியும்ன்றதெல்லாம் காட்டுறாரு. சபை என்பது எப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, ஏதோ மதம் மாறி வரல. சபை என்பது எப்பேற்பட்ட ஒரு ஐக்கியத்தை காட்டு. இதெல்லாம் கிறிஸ்துவின் வழியாக விசுவாசிக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டதுன்னு காட்டும்போது வாக்குத்தத்தங்களுக்கு எப்படி நீங்க உடன் சொந்தர் ஆயிட்டீங்க, உங்களுடைய நிலை எவ்வளவு உயர்ந்து வந்துருச்சு, எப்படி இருந்தீங்க, எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டீங்க. இனி நீங்க கட்டளையை வகுத்து கொண்டு ஒரு பிரமாணத்தை போட்டு கர்த்தருக்கு பாத்திரம் நடக்குன்னு சொல்லாதீங்க. அவர் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு அது நிமித்தம் பாத்திரராய் நடங்கள். அப்ப அந்த அன்பு உள்ள வந்தாலுமே, தேவனுடைய அன்பு அல்லது அவரோட நல்ல ஒரு உறவு வந்துருச்சுன்னா அவருக்கு பிரியமா வாழ்றது கஷ்டமே கிடையாது, ரொம்ப சுலபம், அது பாரமாவே இருக்காது. ஆமென். அப்ப நான் அப்படி வாழணும்னா வேத வார்த்தையை கொடுத்த அறிவு நமக்கு தேவைப்படுது. பவுல் பிரச்சனையை எப்படி ரிலேட் பண்ணான்னு காட்டேன், அவர் பிரசன்ட் வாழ்க்கையை எப்படி ரிலேட் பண்ணி காட்டினாரு, எப்பேற்பட்ட அழைப்பு நான் உங்களை காட்டினேன். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நமக்கும் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பிரியமா வாழணும்னா தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒவ்வொரு நாளும் அதை கேட்கும் போதெல்லாம் ஆவியான உதவினால இன்னும் அதிகமா அந்த அறிவுல நிரம்ப 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 நீங்க தோத்தே போக மாட்டீங்க. கர்த்தருக்கு பிரியமானது ஒண்டிதான் நீங்க செய்வீங்க, பாத்திரரா நடப்பீங்க. ஏன்னா உங்க கான்சியஸ் எப்படி இருக்குன்னா, ஐயோ கர்த்தர் அடிச்சிடுவார் அப்படிலாம் மாற மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட தேவன் நான் ஆராதிக்கிறேன், என் ஸ்டாண்டர்ட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி வாழணும். அல்லேலூயா. அப்ப தேவனை குறித்த அறிவு வழங்கும் பொழுது உங்களுடைய ஸ்டாண்டர்ட் நீங்க எங்க இருக்கீங்கன்னு புரிஞ்சதுன்னா அதுக்கேற்றபடி நாம் தகுதி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எல்லாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நாம் எங்கே இருந்தோம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. கர்த்தர் நம்மளை ரட்சித்து நம்ம சொந்த பிள்ளையாக்கி எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மளை இப்ப கொண்டு வந்திருக்கிறார். பாவத்திலே மரித்து போன நம்மை அவரோடு கூட உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்த அவருடைய கிருபை, அவருடைய அன்பு உள்ளத்திலே வாசமாக இருந்து அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்று அறிய முடியாத அன்பை கர்த்தர் நம் உள்ளத்திலே புரிய வச்சாரே. அவருடைய அன்பு அதை புரிந்து கொள்ளும்படி தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படும்படி நாம் கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற அந்த வல்லமையை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார் என்று பவுல் காட்டுகிறாரே. இவ்வளவு காரியத்தை செய்த தேவனுக்கு இதை புரிந்து அவருக்கு பாத்திரராய் நடக்க, இப்படி அவருக்கு பாத்திரராய் நடக்க நாம் போகும்பொழுது நமக்கு சில நெருக்கங்கள் வரலாம். ஆனா கர்த்தரால நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லாம அந்த பாடுகளையும் கஷ்டத்தையும் நம்ம எப்படி ரிலேட் பண்றோம், எப்படி பார்க்கிறோம், அதை துன்பமா பார்க்கல. எங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை என்ன வந்தாலும் நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுகிறோம். நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுகிறோம். ஏனென்றால் நான் அவருடைய சித்தத்தை செய்கிறேன், அவர் நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு எப்பேற்பட்டது என்பதை அறிந்து அந்த அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் அவருக்கு பிரியமாய் தகுதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோங்க. தாவே வார்த்தையின்படியே அறிவிலே தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டினாலே நிறைந்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடும் என்னென்றைக்கும் இருப்பதாக. God bless you. சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.